உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை மணலி சின்னசேக்காடு காந்தி நகரில் அருள் தரும் ஸ்ரீ சர்வமங்கள விநாயகர் திருக்கோவில் செப்டம்பர் 4, 2025 வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு மங்கள இசை, விக்னேஸ்வரா பூஜை, சிவசூரிய பூஜை, மண்டப பூஜை, வேதிகார்ச்சனை, பிம்பசுத்தி, நாடி சந்தானம், 2ஆம் கால யாக பூஜை, திரவியாகுதி, பூர்ணாகுதி, தீபாராதனை, கடம்யாக சாலையில் இருந்து ஆலய புரட்சிணமாக மூலாலய பிரவேசம் நடைபெற்றது. காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ஸ்ரீ சர்வமங்கள விநாயகர் மற்றும் விமான கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. கும்பாபிஷேக சிறப்பு அழைப்பாளர்களாக திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.பி. சங்கர், மண்டலம் 2 இன் மண்டல் குழு தலைவரும் 20வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஏ.வி. ஆறுமுகம், 22வது வட்ட மாமன்ற உறுப்பினர் தீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 12 மணிக்கு மேல் பீனா நிர்மல்ராஜ், சசிகலா குலோத்துங்கன், சுதா ராஜகுமார் ஆகியோர் இணைந்து சமபாந்தி போஜனம் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சர்வமங்கள விநாயகர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் இ. மாரிமுத்து, செயலாளர் எம். நாகராஜ், பொருளாளர் ஜி. கார்த்திக், துணைத் தலைவர் எம். சதீஷ்குமார், துணை செயலாளர் எஸ். சோட்டக்கூத்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஏசு, இ. செல்லா, எக்ஸ்.எம்.சி. எம். குமரேசன், வி. சுந்தரமூர்த்தி, சி. சுரேஷ் மற்றும் ஸ்ரீ சர்வமங்கள விநாயகர் திருக்கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சின்னசேக்காடு காந்தி நகர் பகுதியில் இருக்கும் சர்வமங்கள விநாயகர் இந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்திருக்கு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா கணத்து மேல இருக்கிற விநாயகர். இந்த விநாயகரை வழிபட்டா நம்ம எல்லாருக்கும் உடம்புல சகல வியாதிக்கணும், சகல வீட்டுல கஷ்டம், குடும்ப நஷ்டம், எந்த ஒரு பிணிப்பில இது இருந்தாலும் சரியாயிடும். அதே போல இந்த விநாயகர் சர்வமங்கள விநாயகர் வருஷம் நாங்க ஒரு இதா பூஜை வைப்போம். இந்த வருஷம் விநாயகர் வைக்கல. கும்பாபிஷேகத்தால இந்த விநாயகர் சிறப்பா கும்பாபிஷேகம் பண்ணி பொதுமக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது எங்களுக்கு கிராமத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தி நகரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமா விநாயகரை சிறப்பா பண்ணிட்டு இருப்போம். இந்த வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுனால பொதுமக்கள் விமர்சையா சாமியை பார்த்துட்டு பூஜை பண்ணிருக்காங்க. இதே போல சாயந்தரம் பல்லாக்குல சாமியை ஒரு 23 பேர் பல்லாக்கிலே தூக்கின்னு போயிட்டு ஊர்வலமா போயிட்டு விநாயகரை ஒரு வீட்டுல விநாயகர் தேங்காய் உடைச்சு விநாயகரை வழிபட்டு ஊர்வலமா போயிட்டு வர போறாங்க. அதுவும் மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல நாளைக்கு தெருக்கூத்து நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அதுவும் பொதுமக்கள் கண்டுகளிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு 1000 பேருக்கு அன்னதானம், நமக்கு கிராமத்து அன்னதானம் போட போற கோயில் அருகில அனைவரும் சாப்பிட போறாங்க. அதுவும் மகிழ்ச்சியா இருக்கு. அதனால இந்த விநாயகரை நீங்க டிவில பாக்குறவங்க கூட இந்த விநாயகரை சர்வமங்கள விநாயகரை வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செஞ்சு உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாம இருக்கும். அதனால வேண்டி நல்லபடியா விநாயகர் கும்பிடுங்க. ஆலய நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். விநாயகர் கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. ரொம்ப விமர்சையா நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சி மக்களுக்கு எல்லாம். இந்த விநாயகர் ஒரு 2004 பீச்சுரா என்ற கம்பெனில முதல்ல அங்கதான் பிரதிஷ்டை பண்ணாங்க. அங்க பண்ணி அங்க ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2012, 13 கம்பெனி க்ளோஸ் ஆன பிறகு இந்த விநாயகர் எங்க கொண்டு போலான்னு சொல்லும் போது இது என் பகுதியை சேர்ந்ததுனால இங்க கொண்டு வரலாம்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி இங்க எடுத்தாந்து வச்சோம். இங்க எடுத்தாந்து வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுவும் நல்லா சிறப்பா பண்ணோம். அது நடந்து 12 வருஷம் ஆனதுனால இன்னைக்கு கும்பாபிஷேகம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முழுக்க இந்த விநாயகர் இங்க கொடுத்தது, சப்போர்ட் பண்ணதெல்லாம் என் பக்கத்துல இருக்க சார் தான் பண்ணாரு. அவருக்கு தான் நாங்க முதல்ல நன்றி சொன்னோம். கிராமத்து சார்பாகவும் நன்றி சொல்றோம், எங்க சார்பாகவும் நன்றி சொல்றோம். விழா ரொம்ப சிறப்பா நடந்தது. மக்கள் ஏராளமான பேர் எம்பெருமானுடைய அருளை பெற்று போயிருக்காங்க. பிரசாதம் வாங்கி போயிருக்காங்க. மீண்டும் இப்போ 12 மணி அளவுல ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் நடக்குது. அதுவும் சிறப்பா நடக்க போகுது. எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு சாயங்காலம் பெரிய ஊர்வலம், தம்பி சொன்ன மாதிரி ஒரு பல்லக்குல ஊர்வலம் இருக்குது. இதுவரையில விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப விமர்சையா நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி கூட நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு அலங்காரத்துல பண்ணியிருக்கிறோம். கரும்பு, தாம்பளத்தட்டு, இப்படி பல வகையில பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை பண்ணலாம்னு பார்த்தோம். சரி, கும்பாபிஷேகம் வந்தனால இதை பண்ண முடியல. ஏன்னா சாமி வெளியில இருக்காரு. அப்போ அதனால பண்ண முடியாம போச்சு. அடுத்த தடவை இன்னும் சிறப்பா பண்ணுவோம்.